Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayh. Wa na'udzu billahi min syururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa nashhadu an la ilaha illallah wa nashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Al-Masjidul Aqsa, தொலைதூர பள்ளிவாசல். இது ஒரு சிறிய பந்திகளை கொண்ட ஒரு 3 பந்திகளை கொண்ட அமைப்புல இந்த கட்டுரை ஆக்கத்தை செஞ்சிருக்காங்க. மஸ்ஜிதுல் அக்ஸா ஒரு சிறப்பு நிறைந்த பள்ளிவாசலை நமக்கு தெரியும். அல் குர்ஆன்லையும் இந்த பள்ளிவாசலினுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்குது. சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலா என்கிற அந்த வசனத்துல அல்லாஹு தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களை மஸ்ஜிதுல் ஹராம் என்கிற மக்காவினுடைய புனித ஆலயத்திலிருந்து ஒரே இரவில் புராக் என்கிற வாகனத்தில் அல்லாஹு தாலா மலக்குமார்கள் சகிதம் அழைத்து சென்ற அந்த அற்புத பயணம் நிகழ்ந்த இடம்தான் அல் மஸ்ஜிதுல் அக்ஸா என்கிற தொலைதூர பள்ளிவாசல். இந்த உலகத்தில் கட்டப்பட்ட ஆரம்பகால பள்ளிவாசல்களில் ஒன்று மஸ்ஜிதுல் அக்ஸா. முதலாவதாக மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசல், இரண்டாவதாக அல் மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல் கட்டப்பட்டுச்சு. அப்ப இரண்டுக்கும் இடையில 40 ஆண்டுகள் இடைவெளி இருந்ததாக சஹீஹுல் புகாரியில ஹதீஸ் இருக்குது. அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, ஐயு மஸ்ஜிதின் உதிஅ ஃபில் அர்தி அவ்வலா, முதலாவதாக இந்த பூமியில அடித்தளமிடப்பட்ட பள்ளிவாசல் எது என்று நபி அவங்க சொல்றாங்க, அல் மஸ்ஜிதுல் ஹராம். பிறகு அதை சஹாபி கேட்கிறாரு, அடுத்த பள்ளிவாசல் இரண்டாவது பள்ளிவாசல் எது என்று சொல்லி, சும்மா ஐந்து காரண அல் மஸ்ஜிதுல் அக்ஸா. நபி அவங்க சொல்றாங்க மஸ்ஜிதுல் அக்ஸாண்டு. அப்ப சஹாபி கேட்கிறாரு, கம் கான பைனஹுமா, ரெண்டுக்கு மத்தியில எவ்வளவு இடைப்பட்ட காலம் இருந்திருக்கும். அப்ப நபி அவங்க சொன்னாங்க, அர்பஊன சன ஐனமா அதரகத் கஸ்ஸல ஃபஸல்லி, அந்த ரெண்டுக்கு மத்தியில 40 ஆண்டுகள் இருந்திருக்கும். எங்க உங்களுக்கு தொழுகிறதுக்கான சந்தர்ப்பம் அமைதோ அங்க நீங்க தொழுது கொள்ளுங்க அப்படின்னு நபி அவங்க சொன்னாங்க. அப்ப இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல முதலாவது யாரு கட்டினது? கருத்து முரண்பாடு இருக்குது. ஃபத்துஹுல் பாரில இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா கிதாபு அஹாதீஸில் அன்பியா, நபிமார்கள் செய்திகள் என்கிற அந்த ஹதீஸ்கள் தரவரிசையில ஒரு விளக்கம் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அப்படின்னா, ஆரம்பமாக கட்டப்பட்ட பள்ளிவாசலாகிய ஆரம்ப கட்டங்களாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் அக்ஸா உண்டு. அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் கட்டினாங்க அப்படின்னு சொல்லி போட்டு சிலருடைய கருத்து மலக்குகள் கட்டினாங்கன்று. இன்னும் சிலாக்கள் நூஹ் நபியினுடைய 4வது குழந்தை சாமபுன் நூஹ் கட்டினார் என்று சொல்றாங்க. இன்னும் சிலாக்கள் காலத்தால் பிந்திய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கட்டினாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு வழங்குது, இன்ன ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹுவல்லதி அஸ்ஸஸ கிலல் மஸ்ஜிதைனி, மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசலாக இருந்தாலும் மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசலாக இருந்தாலும் இரண்டையும் கட்டினது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்கிறது தான் எனக்கு வழங்குது அப்படிங்கிற செய்தியை இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஹதீஸ் மேதை, அவர் சும்மா சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய வடிவத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல்ல இறுதியாக புனர்நிர்மாணம் செஞ்சவர் அல்லது கட்டியமைச்சவர் அது உமையா ஆட்சியாளர் அப்துல் மலிக் இப்னு மர்வான் ஹிஜ்ரி 73 கட்டினார் என்கிறதெல்லாம் வரலாற்று உண்மை. அப்ப உண்மையில் இந்த பள்ளிவாசல் மிகவும் ஒரு பொற்காலமாக அல்லது ஒரு சிறப்புமிக்க வரலாற்றில் இடம் பிடித்த ஒரு காலப்பகுதினால் அது சுலைமான் நபியினுடைய காலப்பகுதி தான். காரணம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அன்னவங்க அவங்களுடைய தந்தை தாவூது நபி தெரியும் நமக்கு. அவர் மரணிக்கிறாங்க. மரணிச்சதுக்கு பிறகு அந்த இடத்துல ஆட்சிக்கு வரவர் தான் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அப்ப பைத்துல் மக்திஸ் இந்த இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு பேர் தான் பைத்துல் மக்திஸ். பைத்துல் மக்திஸை தலைமையாக கொண்ட ஒரு அகண்ட சாம்ராஜ்யத்தின் ஆட்சியாளராக அவர் இருந்தார். அது அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல மிக தெளிவா சொல்லியிருக்கான், வவாரிச சுலைமானு தாவூத், சுலைமான் நபி தாவூதுக்கு வாரிசானார் என்கிற தொடங்கக்கூடிய அதுல நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட ஒரு மிக அருமையான ஒரு பிரார்த்தனை தான் கார் ரப்பி கஃபிர்லி,
இறைவான் என்னை மன்னிச்சிடு. வஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதி மின் பஅதி இன்னக அன்தல் வஹாப். சூரத்து சாத் வசனம் 35 அல்லாஹ் தஆலா இந்த செய்தி சொல்றான். யா அல்லாஹ், நீ எனக்கு ஒரு பரந்த ஆட்சியை தா, ஒரு அகண்ட ஆட்சியை தா, நீ இதுக்கு பிறகு யாருக்குமே கொடுக்காத ஆட்சியாக அது இருக்க வேணும் அப்படின்னு அவர் பிரார்த்தனை செய்ய அல்லாஹு தாலா 4 அதாவது மாபெரும் சக்திகள் அல்லாஹு தாலா அவருக்கு கொடுத்தான். அதுல ஒன்று தான் என்னது, ஜின்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வச்சுக்கொண்டு என்னது ஆட்சி செய்யக்கூடிய அந்த கம்பீரமான மாட்சிமை மிக்க ஆட்சியாக நபி சுலைமானுடைய ஆட்சி இருந்தது. அந்த காலப்பகுதிகளில் மஸ்ரக்ஸா பள்ளிவாசல்கள் அவர் ஜின்களை கொண்டு என்னது நிர்மாணம் செஞ்சதாகவெல்லாம் வரலாறு பேசுது. இப்போ நமக்கு வரலாறு பேசுகிற நேரம் இல்லை, இருந்தாலும் இந்த செய்திகள் நம்ம வழங்கெடுத்து கொண்டோம்னால் இந்த பந்திகளை வாசித்து வழங்கெடுக்கிறது நமக்கு இலேசாக இருக்கும். அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, தொலைதூர பள்ளிவாசல். மக்கமா நகரத்தில் இருந்து நம்ம பார்த்தோம்னா மஸ்ஜிதுல் அக்ஸா மிக தொலைவில் இருக்கிறதுனால அதுக்கு அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, தொலைதூர பள்ளிவாசல் அப்படிங்கிற பேரு. அல் மஸ்ஜிதுல் அக்ஸா ஹுவ சானி மஸ்ஜிதின் புனிய அலல் அர்த். இந்த புவிக்கிரகத்தில் கட்டப்பட்ட 2வது பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் அக்ஸாவாகும். மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது ஹுவ சானி மஸ்ஜித், 2வது பள்ளிவாசல், புனிய அலல் அர்த், இந்த பூமியில் கட்டப்பட்ட 2வது பள்ளிவாசல் ஆகும். வகது ஆஷஃபி அக்னாஃபிஹி, அதன் சுற்றுப்புறங்களில் நிச்சயம் வாழ்ந்திருக்கிறார்கள். முஅலமுல் அன்பியா, பெரும்பான்மையான நபிமார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். வல் முர்சலீன, இன்னும் பெரும்பான்மையான தூதுவர்கள் அதன் சுற்றுப்புறங்களில் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்ப கனஃப் ஜெமு அக்னாஃப்னால் சுற்றுப்புறங்கள் அப்படின்னு நம்ம மொழிபெயர்க்கிறது நல்லது. அசுல்ல கனஃப் ஜெமு அக்னாஃப்ங்கிறது வளாகங்களுக்கு சொல்றது, பகுதி சொல்றேன். அப்ப அதே மாதிரி கனஃப் ஃபி கனஃபிஹி அப்படிங்கிறது ஒருவருடைய கண்காணிப்பு பராமரிப்புக்கும் சொல்றது, அப்படின்னு சொல்றது. அனஃபி கனஃபி ஜெத்தி, நான் வந்து எங்களோட அப்பாவோட பராமரிப்புல தான் இருக்கேன், எனக்கு அம்மா இருக்காங்க தான் ஃபொரிங்கில், அப்பா அவர் வேற ஒரு இடத்துல இருக்காரு, நான் இருக்கிறேன் யாரு எங்கட பாட்டென்ற பராமரிப்புல தாண்டால் அனஃபி கனஃபி ஜெத்தின்னு சொல்லுவோம். வகது ஆஷஃபி அக்னாஃபி, அதன் சுற்றுப்புறங்களில் வாழ்ந்திருக்கிறார்கள். முஅலமுல் அன்பியா, அதிகமான நபிமார்கள், பெரும்பான்மை நபிமார்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. வஅலா ரஸிஹிம், அவர்களில் முதன்மையானவர், அவர்களில் பிரதானமானவர் அல் ஹலீல், ஐ ஹலீலுல்லாஹ், அல்லாஹுவின் நண்பர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கமா ஆஷஃபி இஸ்ஹாக், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அங்கு வாழ்ந்ததை போல. அதில் என்றால் மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல் அண்டிய பகுதி. அப்ப அங்கு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்ததை போல. இஸ்ஹாக் யாரு? அவரு இப்ராஹிம் நபியினுடைய மனைவி சாரா மூலமாக கிடைத்த தவப்பேறு குழந்தை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அப்ப நபி இப்ராஹிம் நபியினுடைய 2வது மகன், மூத்தவர் இஸ்மாயில், அதுக்கு அடுத்தவர் யாரு? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அவங்க அங்கத்தான் வாழ்ந்தாங்க. யக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யக்கூப் யாரு? இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவனுடைய மகன் யக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அவருக்கு இன்னொரு பேர் தான் இஸ்ராயில். அங்கத்தான் பனு இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்கள் வராங்க, இஸ்ரவேலர்கள். அவருக்கு யக்கூப் நபியினுடைய மகன் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அப்ப யூசுப் நபி வந்து கரீமுபின்னு கரீம் வழங்குதா, அவரும் நபி, அவங்களோட வாப்பா நபி, அவரோட அப்பா நபி, கூட்டனப்பா என்னது நபி. எனவே கரீம் என்கிற சிறப்பு யாருக்கும் கிடைக்காது. யூசுப் நபிக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குது. ஜக்கரியா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அண்ணவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் அண்ணவங்களுடைய என்னது சொந்தக்காரர் அவர் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். அவரோட மகன் தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். ஈசா, இவங்கெல்லாம் ஒரே பரம்பரையை சேர்ந்தவங்க. இவங்கெல்லாம் ஆலி இம்ரான் குடும்பத்துக்குள்ள வரவங்க. நபிமார்களுடைய குடும்பத்தை 4க்கு சுருக்குவாங்க இல்லையா, அதுல ஒரு குடும்பம் தான் ஆலு இம்ரான், இம்ரானின் குடும்பம் அப்படிங்கிறது. ஈசா வதாவூத் வ சுலைமான், தாவூத் நபி, சுலைமான் நபி போன்றவங்கெல்லாம் அங்கத்தான் வாழ்ந்திருக்காங்க. வசையீதா மரியம், அதே போன்று பெருமாள் மரியமும் அங்க வாழ்ந்திருக்காங்க. பெருமாள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அண்ணவங்க அங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அல் அதுரா, இஸ்திரினா கன்னி பெண், என்னையா இஸ்திரி ஆகிய மரியம் அவங்களும் அங்கத்தான் வாழ்ந்திருக்காங்க. அவரோட வரலாறு ஒரு அருமையான வரலாறு. வதஹலஹு துன்னூன், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிலே நுழைந்திருக்கிறார்கள். ஃபாத்திகன், அந்த ஊரை வெற்றி கொண்ட நிலையில். துன்னூன் என்கிறது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், மீனை உடையவர். நூண்டால் மீன், தூண்டால் உடைய, சாஹிபுல் ஹூத்ஸ்,
குர்ஆன் அல்லாஹு தஆலா வர வதன்னூனி இஸ்ஸஹப முகாதிபன், சினமுற்ற நிலையில் கப்பல் பயணம் மேற்கொண்ட மீனின் வயிற்றில் கிடந்தவரையும் நீங்கள் இந்த பரிசுத்தமாம் மாமறை அல் குர்ஆனை நினைவு கூறுங்கள். அப்ப வதன்னூனி இஸ்ஸஹப முகாதிபன், கோபமுற்று தன சமுதாயம் இவனெல்லாம் இஸ்லாத்தை ஏற்க மாட்டானவன், இவனெல்லாம் திருந்துறையில ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கிருந்து கப்பல் வழி பயணமாக எப்படியாவது தன்னையாவது காப்பாத்திக்கும் அப்படின்னு சொல்லி எஸ்கேப்பாக வலிக்கிற நேரத்துல மீனின் வயிற்றில் என்னது அவர் விழுங்கப்பட்டார். ஒரு ஒரு அற்புதமான சம்பவம் அது. அப்ப அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மன்னவங்களும் அந்த ஊரை வெற்றி கொண்டு அந்த ஊர்ல என்னது வாழ்ந்திருக்காங்க. வன்பஅஸத் மின்ஹு முஅலமு ரிசாலாத்தி ஸமாவிய்யா, வன்பஅஸத் மின்ஹு முஅலமு ரிசாலத்தி ஸமாவிய்யா. இன்பஅஸ் என்றால் தோற்றம் பெற்றன, உருவாகிறது. அசல்ல இன்பஅஸ் என்றால் புகை கிளம்புறதுக்கு சொல்றது, புகை கிளம்புறது. அப்ப அந்த புகை கிளம்புறதை தான் அந்த தோன்றுதல் அப்படி நம்ம சொல்றோம். இங்க இருந்து இன்பஅஸத் தோற்றம் பெற்றது. வன்பஅஸத் மின்ஹு அங்கிருந்து தான் கிளம்பின முஅலமு ரிசாலத் ஸமாவிய்யா, மூலம்னா பெரும்பான்மையான, மோஸ்ட் ஆஃப். ரிசாலத் ஸமாவிய்யா அப்படிங்கிறது அதாவது நம்ம சொல்லுமே ரிசாலாண்டா தூதுத்துவம், சமாவியானால் இறை தூதுகள். அப்ப இறை தூதுத்துவங்கள் என்று சொல்றது நுபுவத்துக்கு சொல்றது. அதுக்கு நாங்க சொல்ல வந்து இறை தீர்க்க தரிசனங்கள். அப்ப பெரும்பான்மையான இறை தூதுகள், அதாவது நபிமார்கள் அங்க இருந்துதான் என்ன செஞ்சிருக்காங்க, தோன்றி இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு புனித இடமாக, அல்லாஹ்வால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடமாகத்தான் இந்த ஜெருசலம் என்கிற அல் குதுஸ், மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் மக்திஸ் என்கிற அந்த பகுதிகள் இருக்கு. அல் மஸ்ஜிதுல் அக்ஸா தொலைதூர பள்ளிவாசல் ஆனது ஹுவ அவ்வலு கிப்லத்தின், அதுதான் முதலாவது முன்னோக்கு தலம். தொழுகையில நம்ம முன்னோக்கக்கூடிய முதலாவது கிப்லா, கிப்லாண்டுவமே முன்னோக்கு தலம். ஐ ஜிஹத்து ஆனது அந்த ஜிஹத்துல் இக்குபால், நாங்க அந்த பக்கமாகத்தான் செய்யறோம், அல்லாஹுவ வந்து முன்னோக்கி நிக்கிறோம் தொழுகையில. அல் மஸ்ஜிதுல் அக்ஸா ஹுவ அவ்வலு கிப்லா, முதலாவது கிப்லா. ஸல்லா நஹ்வஹா அன்-நபிய்யு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் அவர்கள் அதன் பக்கமாக, நஹ்வஹானால் அதன் திசையாக, அதன் பக்கமாக தொழுதிருக்கிறார்கள். அப்ப நபி அவங்க வந்து மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி வாசலை நோக்கி தொழுது சுமார் 16 அல்லது 17 மாதங்கள். அது எப்ப மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு. இப்ப மக்காவுல இருக்கிற காலப்பகுதி அந்த 13 ஆண்டு ரசூலுல்லாஹ் காபத்துல்லாஹ்ல காபாவின் திசையாக தொழுதாங்க. இத மதீனாவுக்கு வந்தாங்களே சுசனம் பண்ணவங்க, அதுக்கு பிறகுதான் ரசூலுல்லாஹ் என்னது ஒரு 16 அல்லது 17 மாதங்கள், ஒரு 1.5 வருஷத்துக்கிட்ட நபி அவங்க இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி வாசலை நோக்கி முகம் திருப்பி தொழுது கொண்டிருந்தாங்க. பிறகு ரசூலுல்லாஹ் பண்ணவங்களுக்கு கடுமையான விமர்சனங்கள் யகூதிகள் பொறுத்தால வருது. எங்களைய கொப்பி பண்றாங்க, எங்களைய வந்து என்னது பின்பற்றாங்கன்னு. அப்ப நபி அவங்க ஆசைப்பட்டு கொண்டிருந்தாங்க என்னது, கிப்லாவுடைய திசை அங்கால மாற்றப்பட்ட நல்லம்னு சொல்லுங்க, காபத்துல்லா பக்கமாக. அடிக்கடி தொழுகையில மக்காவுல இருக்கிற நேரமும் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்த்து தான் தொழுதாங்கன்னு சொல்லப்பட்டு இல்லையா, ஹதீஸ் இருக்காமா அப்படி? ஏன்டா நானும் முந்தி இப்படித்தான் நீங்க சொல்ற மாதிரி தான் நினைச்சுக்கோங்க. இப்ப இதுல எங்க வாசிச்சாலும் அவ்வளவுக்கு இவ்வளத்தின் சொல்ல நஹ்வஹாண்டு தான் எல்லா இடத்துலயுமே வருது. அப்ப ஒரு நாளுமே ரசூலுல்லாஹ் கஅபத்துல்லா பக்கம் திரும்பி தொழுததாக வரல ஒரு இடத்துலயும். செக் பண்ணி சொல்லுங்க, எனக்கு சொல்ல எங்கன்னு தெரிஞ்ச மாதிரி. நானும் முந்தி இப்படித்தான் நினைச்சுக்கொண்டிருந்தேன். ஒரே இவ்வளவு தேடி பாக்குற எல்லா இடத்துலயும் ரசூலுல்லாஹ் அந்த மதீனால இது வகி வந்து புரதம் மாத்தினாங்க. அதங்காட்டிக்கும் முதலாவது வகி வந்த காலத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுத்தாங்க தானே, எல்லாரும் தொழுதாங்க தானே. அந்த நேரம் எல்லாம் மஸ்ஜிதுல் அக்ஸா பார்த்து தான் தொழுதாங்கன்ற மாதிரி தான் எல்லா இடத்துலயும் சொல்லப்படும். நான் பார்க்கிறேன் டாக்டர், பார்க்கிறேன். சரி. அல் மஸ்ஜிதுல் அக்ஸா ஹுவ அவ்வலு கிப்லத்தின் ஸல்லா நஹ்வஹா நபிய்யு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஸாலிஸு அஃதலில் மஸாஜிதி ஸவாபன், பள்ளிவாசல்களில் மிக சிறப்புற்ற மூன்றாவது பள்ளிவாசல். சாலிசு அஃதலில் மஸாஜித், அஃதலுல் மஸாஜித்னா மிக சிறப்பான பள்ளிவாசல்கள்.
மிக சிறப்பான பள்ளிவாசல்களில் 3வது பள்ளிவாசல். எதால் அது சிறப்பு வருது? சவாபன், நன்மையால். அந்த இடத்துல தொழுதால் வரக்கூடிய அந்த நன்மையால். பாயதல் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசல்ங்கிறது கபாவை சுற்றி இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான பள்ளிவாசல், சங்கை மிகு பள்ளிவாசல். வல் மஸ்ஜித் அன் நபவி, அடுத்தது நபி அவங்க கட்டின மஸ்ஜிதுன் நபவி, மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான பள்ளிவாசல். அந்த 2 பள்ளிவாசலுக்கும் அடுத்ததாக நன்மையால சிறப்பு வாய்ந்த 3வது பள்ளிவாசல் அது மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல் தான். காரணம் நமக்கு தெரியும் என்னென்றால், மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசல்ல தொழுதால் 1,00,000 நன்மை கிடைக்குது இதர பள்ளிகளை தொழுவதை விட. மஸ்ஜிதுல் நபவியில 1000 ரக்காத்து தொழுது நன்மை கிடைக்குது. இந்த 2ம் மிக ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள்ல வந்த செய்திகள். அடுத்தது மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல்ல தொழுதா எத்தனைங்கிறதுல கருத்து முரண்பாடு பரவலாக இருக்குது. நிறைய பேருடைய கருத்து 500 ரக்காத்துகள் தொழுதால் கிடைக்கிற நன்மைன்னு சொல்லி. ஆனால் வலுவான ஹதீஸ் 250 தான் என்னது வந்திருக்குது. ஹதீஸ்களுடைய தராதரத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது ஃபஸவாபு ரகஅத்தி ஃபீஹி, அதிலே ஒரு ரகஅத் தொழுவதனுடைய நன்மையானது, சவாபுன்னு அர்த்தம் நன்மை. அப்ப அதிலே ஒரு ரக்காத் தொழுவதனுடைய நன்மையானது பிசவாபி 500 ரகஅத்தின் ஃபீ கைரி ஹாதிஹில் மசாஜிதி ஸலாஸத்தி, பிசவாபி 500 ரகா, 500 ரக்காத்துகள் தொழுத நன்மைக்கு ஈக்குவல், சமமானது. ஃபீ கைரி ஹாதிஹி அல் மசாஜிதி ஸலாஸா, இந்த 3 பள்ளிவாசல் அல்லாததிலே. கைர் என்கிறது என்னது? அல்லாத என்ற அர்த்தம். அப்ப இந்த 3 பள்ளிவாசல்களும் அல்லாத ஏனைய பள்ளிவாசல்கள்ல 500 ரக்காத்துகள் தொழுதால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை இந்த பள்ளியில 1 ரக்காத் தொழுதால் கிடைக்கும். வகது அமர நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முஸ்லிமீன பிஸியாரத்திஹி, நபி அவர்கள் முஸ்லிம்களை அதை தரிசிக்குமாறு ஏவி இருக்கிறார்கள். அமர் என்றால் ஏவுறது, முஸ்லிம்களுக்கு நபி அவங்க ஏவினாங்க பிஸியாரத்திஹி, அதை தரிசிக்குமாறு. அப்ப அமர ஹூ பிஹி, யாருக்கு ஏவுறமோ அவர் மஃபூல் பிஹியாக நேரடியாக வருவார். எந்த விஷயத்தை கொண்டு நம்ம பண்ணிக்கிறோமோ ஏவுறோமோ அது பாவை கொண்டு வரும். உதாரணமாக நான் சொல்வேன், அமர் து ஜெய்தன் பில் கிராஅஹ், வாசிக்குமாறு ஜெய்துக்கு நான் ஏவினேன். அப்படித்தான் அதில் அரபுல பயன்படுத்துறது. வகது அமர நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முஸ்லிமீன பிஸியாரத்திஹி வஸ்ஸலாத்தி ஃபீஹி, அதிலே தொழுமாறும் நபி அவங்க ஏவி இருக்காங்க. அப்ப அமர அந்நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முஸ்லிமீன பிஸ்ஸலாத்தி ஃபீ அல் மஸ்ஜிதில் அக்ஸா வமா ரபத்தல்லாஹு பைனஹு வ பைனல் மஸ்ஜிதில் ஹராம், அல்லாஹு தஆலா அதற்கும் மஸ்ஜிதுல் ஹராமுக்கும் மத்தியில் இணைப்பை ஏற்படுத்தி இருப்பதை போல. ரபத் என்றால் எனது இணைப்பை ஏற்படுத்துறது. அல்லாஹு தாலா மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசலுக்கு மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசலுக்கு மத்தியில் ஒரு உறவு வச்சிருக்கான். ஃபி முஅஜிஸத்தி அல் இஸ்ரா வல் மிஅராஜ், அல் இஸ்ரா மற்றும் மிஅராஜ் என்கிற அற்புத பயணங்களில். இஸ்ரா என்கிறது வேற, மிஅராஜ் என்கிறது வேற, ரெண்டும் உண்டல்ல. இஸ்ரா என்கிறது மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசல்ல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு என்னது இராவளி பயணமாக அந்த புராக்குல போனது, இராவளி பயணமாக போனது. அது குர்ஆன்ல நிரூபணமாக வந்திருக்கு. சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலா மினல் மஸ்ஜிதில் ஹராம், அல்லாஹ் தஆலா ஒரு இரவில் அழைத்து சென்ற அந்த வரலாறு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்காங்க. மிஅராஜ் பயணம் சம்பந்தமாக அல் குர்ஆன்ல நேரடியாக எந்த செய்திகளும் இல்லை. நேரடியாக, அதாவது அல்லாஹ் தஆலா அவனுடைய அடியாரை வானுலகத்துக்கு அழைத்து சென்றாண்ட மாதிரியான வாசகங்கள் இல்லை. எப்படி இருக்குதுன்னு கேட்டால், நபி அவங்களுக்கு அந்த அற்புத பயணத்துல நிகழ்ந்த மிஅராஜ்ங்கிறது என்ன, அதாவது மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல்ல இருந்து நேராக 7 வானங்களையும் தாண்டி அல்லாஹு தாலாவை சந்திப்பதற்கான நபி அவங்க சித்ரத்துல் முன்தஹாவும் தாண்டி ஸரீஃபுல் அக்லாம், எழுதுகோள்கள் எழுதுகிற சத்தம் கேட்கிற இடம் வரைக்கும் சென்று திரைமறைவில் அல்லாஹுவை சந்திச்சு உரையாடி தொழுகையை பெற்று கொண்டு வந்த அந்த சம்பவம். அதுல நிறைய அற்புதங்கள் நிகழ்ந்துச்சு. பல காட்சி ரசூலுல்லாஹ்வுக்கு காட்டப்பட்டுச்சு. சொர்க்கம் நரகத்தை ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, நபிமார்கள் எல்லாம் சந்திச்சாங்க, அவனுக்கு தொழுகை நடாத்தினாங்க. இதெல்லாம் நம்ம என்னது, இது மறை உலகோடு சம்பந்தப்பட்ட விஷயம். இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்ட்டு மனித சிந்தனையை நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுது சம்டைம்ஸ் அதை நம்மளோட மனித சிந்தனை ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் அக்கீதாவில், இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாட்டில் நம்ம அதை முழுமையாக நம்புறோம். ஏன், ஹதீஸ்ல குர்ஆன்ல வந்திருக்குது என்கிற ஒரே காரணத்துக்காக வேண்டி, அல்லாஹ் சொல்லியிருக்கான், நபி அவங்க சொல்லி இருக்காங்க என்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி. அவ சூரத்துன் நஜ்ம்ல அல்லாஹு தஆலா
அல் மியராஜ், அதாவது வான் எனது எனது விண்ணுலக யாத்திரை சம்பந்தமாக, வான் பயணம் சம்பந்தமாக அல்லாஹு தாலா சொல்லியிருக்கான். சூசகமாக பல இடங்கள்ல அல்லாஹு தாலா சொல்றான். அதுல ஒரு இடத்துல தான் என்னது அல்லாஹு தாலா சொல்றான் என்னன்னு கேட்டா, அதாவது இது யகஷ சிதறத்தமா யகஷா, அதுல வந்து இந்த சிதறத்தில் முன்தஹா இந்தஹா ஜன்னத்துல் மவா இது யகஷ சிதறத்தமா யகஷா ஃபத்துமாருனஹு அலாமா எராண்டு வரக்கூடிய நிறைய விஷயங்கள்ல அல்லாஹு தாலா அந்த மியராஜ் பயணத்துல நடந்த சில நிகழ்வுகளை அல்லாஹு தாலா சொல்றான். அப்ப அதை வச்சுதான் என்னது அந்த மியராஜுடைய இது குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குது நம்ம சொல்றோம். இது இல்லாமல் மிக தெளிவாக என்னது ஹதீஸ்கள்ல நபி அவங்களுக்கு வந்து இந்த மியராஜ் பயணம் நிகழ்ந்த விஷயம் சம்பந்தமாக நீண்ட ஹதீஸ்கள் இருக்கு. நபி அவங்களை கூட்டிட்டு போனது, அங்க நடந்த நிகழ்வுகள், சம்பவங்கள் சம்பந்தமாக தெளிவான ஹதீஸ்கள் இருக்குது. ரைட். கமா ரபத் அல்லாஹு பைனஹு வ பைன அல் மஸ்ஜிதில் ஹராம் ஃபி முஜிஸத்தி அல் இஸ்ரா வல் மியராஜ். அது ஒரு அற்புத பயணம். நான் அறிஞ்ச வகையில அல் இஸ்ரா வல் மியராஜ் அற்புதம் அல்லன்னு சொல்லி மறுத்தவர் முஜாஹித் ரசீன் மட்டும்தான். ஸ்ரீலங்கா உலமாக்கல்ல அவர் தான் மறுக்கிறாரு. அவரை தவிர மற்ற யாருமே என்னது அது ஒரு அற்புதமாக அற்புத பயணம் என்கிற அந்த விஷயத்தை மறுக்கல. அதாவது அவர் இஸ்ரா மியராஜை மறுக்கல, அது அற்புதம் என்று சொல்வதை மறுக்கிறார். நம்ம அது அற்புதமாகத்தான் பார்க்கிறோம். ஏன்னா நபிக்கு அல்லாஹ் தஆலா நிகழ்த்தி காட்டினேன். ஏன்னா அப்படி அது ஒரு சாத்தியம் இல்லைன்னா அமானுஷ்ய, அதாவது சக்தி, அதாவது மானிட சக்திக்கு அப்பால், அதாவது ஒரு மனிதனால அது செய்ய இயலாது. ஒரு மனிதனால செய்யறதுங்கிறது சாத்தியமே இல்லை. எனவே மனிதனால நடக்க முடியாதுன்னு சொல்லி வரும் பொழுது அவர் அல் இஸ்ரா மீராஜ் பயணத்தை அவர் ஏற்றுக்கிறாரு. ஆனா அது அற்புதம் இல்லை, இல்லைங்கதான், அது அற்புதம் இல்லை, அது நபிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கதையை தான் கதைக்கிறார். நான் அந்த வீடியோ கொஞ்சம் அனுப்புறேன், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு தெரியல. அவர் திருப்பி திருப்பி சொல்றாரு, ஒரு 7 முறை சொல்றாரு அதுல, அது அற்புதம் அல்ல, அற்புதம் அல்ல, அற்புதம் அல்ல. ஆனா மத்த எல்லாரும் மாதிரி என்னது அதை அற்புதம் என்று சொல்லியிருக்காங்க. என்னது அற்புதம் என்று தான் எல்லாரும் மாதிரி என்னது அதை எழுதுறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்கள்ல என்னது இதுவும் ஒரு அற்புதம் அப்படின்றத தான் சொல்றாங்க. இனி அவர் எதை வச்சு அதை அப்படி மறுக்கிறாருங்கிறத எனக்கு வழங்குது இல்லை. அப்படி யாரும் சவுதி உலமாக்கள் யாரும் அப்படி பேசுறதை நான் காணல. வஃபீஹி ஸல்லா அன்-நபிய்யு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் அன்பியா. நபிமார்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அங்கு தொழுகை நடாத்தினார்கள். இப்ப ஸல்லாண்டால் தொழுதான், ஸல்லா பிஹிண்டால் தொழுகை நடாத்துறது, ஸல்லா ஃபீஹிண்டால் ஒரு ஆடையை உடுத்துக்கொண்டு தொழுகிறது, ஸல்லா இலைஹிண்டால் ஒன்றை நோக்கி தொழுவது. இது 4 ஹதீஸ்கள்ல வந்த சொல். எனவே அந்த ஸல்லா என்கிற சொல் எதோட வந்திருக்கு, எந்த ஹர்ஃபுஜரோட வந்திருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கணும். தானாக வந்தால், அதாவது ஹர்ஃபுஜர்கள் இல்லாம வந்தால் ஸல்லான தொழுதான். ஸல்லாவுக்கு பிறகு பா வந்தால், ஹர்ஃபுஜர் வந்தால், இங்க வந்து பாருங்க, வஃபீஹி ஸல்லன் நபியு பில் அன்பியாய், நபிமார்களுக்கு தொழுகை நடாத்தினார்கள். லா துஸல்லு இலல் குபூரி வலா தஜ்லிசு அலைஹா, மன்னரைகளை நோக்கி நீங்கள் தொழாதீர்கள், அவற்றின் மீது நீங்கள் அமராதீர்கள் அப்படின்னு வரக்கூடிய ஹதீஸ்ல வலா துஸல்லு இலா லா துஸல்லு இலல் குபூர், மன்னரைகளை நோக்கி தொழக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி ஸல்லா ஃபீஹின்னு வந்தால் ஒரு உடுப்பை உடுத்துக்கொண்டு தொழுகிறது. நபி அவங்க சொன்னாங்க என்று கேட்டால், உங்கள் யாருமே எனது ஒரு ஆடையில் தொழாதீர்கள், அவருடைய கழுத்துல ஒரு கயிறையாவது போட்டுக்கொள்ளட்டும் அப்படின்னு நபி அவங்க சொன்னாங்க. அதாவது என்றால் மேனியை வெற்று மேனியை காட்டிக்கிட்டு ஒரு உடுப்பட தொழக்கூடாது அப்படின்னு சொல்லிடு. வஃபீஹி ஸல்லன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் அன்பியா வரபத ஃபீ ஹாயிதிஹி, அதனுடைய சுவரில், ஐ ஃபீ ஹாயித்தில் மஸ்ஜிதுல் ஹராம் மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசலுடைய சுவரில், மதிலில் அல்லாஹ்வுடைய தூதர் கட்டினார்கள் தாப்பத்தஹு அல் புராக், அவருடைய வாகனமாகி அந்த பிராணி, தாப்பான கால்நடை பிராணித்தை நம்ம சொல்றது. தாப்பான்னா என்னது, குல்லுமா யதீபு ஃபில் அர்த், பூமியில் உருந்து போகக்கூடிய அனைத்தும் தாப்பா. ஆனா நம்ம வந்து தாப்பத்து இதுக்கு சொல்றோம், கால்நடைகளுக்கு சொல்றோம், 4 காலில் உள்ள மிருகங்களுக்கு சொல்றது. அப்ப அது ஒரு புராக்கை பத்தி நபி அவங்க சொல்லும் பொழுது நபி அவங்க சொன்னாங்க என்னென்றால், அது வந்து குதிரையை விட சிறியது, கோவரி கழுதையை விட கொஞ்சம் பெருசு. அப்ப கோவரி கழுதைக்கும் குதிரைக்கும் இடப்பட்ட மாதிரியான ஒரு பருமனை கொண்ட வெள்ள நிறமான என்னது ஒரு மிருகம், ஒரு நீண்ட மிருகம். அப்ப அதனுடைய வேகத்தை பத்தி நபி அவங்க சொல்றாங்க என்னன்னு கேட்டால், அதனுடைய பார்வை எந்த இடத்தை அடையுமோ அந்த இடத்துக்கு அதனுடைய முன்னங்கால்களை தூக்கி வைக்கும். அது பயணிக்கும் போது, உதாரணமாக இங்கே இருந்து நமக்கு ஒரு 2 கிலோமீட்டருக்கு அங்கால பார்வை தெரியுதுன்னு வச்சுக்கோங்க, நம்மட பார்வை, அதிர பார்வை நபி அவங்க சொல்றாங்க, அதிர பார்வை எவ்வளவு தூரம் படுமோ அவ்வளவு தூரத்துக்கு அதனுடைய முன்னங்கால வைக்க இயலும். அப்ப இந்த மாதிரியான ஒரு கதியில், இந்த மாதிரி கதினா வேகம், இந்த மாதிரியான ஒரு கதியில பயணிக்குதுன்னு சொன்னால் அப்ப அதுக்கு கடுமையான மூச்சு திணறல்கள் வரும், அந்த மிருகத்துக்கும் வரும், அதே மாதிரி அந்த அவருக்கு அதுல சவாரி செய்யக்கூடியவருக்கும் வருமே.
அப்ப இதை எப்படி தாங்கினாங்க? வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் சகலவற்றின் மீது மாற்றுள்ளவன். நபி அவன் அழைத்தான், அவரை அழைக்கிற முறைப்படி அல்லாஹு தாலா அழைத்தான், அதற்கான தாங்கும் சக்திகளை அல்லாஹு தாலா அவருக்கு கொடுத்தான். எனவே இது அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு, இது நபி அவங்களுடைய என்னது சாதாரணமான ஒரு சாதனை அல்ல. எனவே இது அற்புதம் என்கிறதுல மாத்து கருத்தொண்டி இல்லை. வரபத்த ஃபி ஹாயிதிஹி தப்பத்தஹு அல் புராக் ஃபசும்மிய ஹாயித்தல் புராக்கி. அந்த சுவருக்கு அல்லது அந்த மதிலுக்கு இன்றளவும் புராக் சுவர் அப்படின்னு பெயர் சொல்லப்பட்டிருக்குது. சும்மி என்றால் பெயர் வைக்கப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம். பனா சையீதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல் மஸ்ஜிதுல் அக்ஸா. மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசலை, தொலைதூர பள்ளிவாசலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டினார்கள். பனா சையீதுனா எங்களுடைய தலைவர் அப்படிங்கிறது நபிமார்களை நம்ம விழிக்கும் பொழுது என்னது சையீதுனான்னு தான் சொல்றேன். பனா சையீதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல் மஸ்ஜித் அல் அக்ஸா பைத அன் பனா அல் மஸ்ஜித் அல் ஹராம். மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசலை கட்டியதன் பிற்பாடு பைத அன், பைத என்கிறது அடிப்படையில் ஒரு பெயர் சொல்லுக்கு பின்னால் தானே வரும். உதாரணமாக நாங்கள் சொல்லுவோம் காபில் நீ பாதல் அசர், பாத சலாத்தில் அசர், அசர் தொழுகைக்கு பிறகு என்னை சந்திங்க. அப்போ அந்த காலம் சம்பந்தப்பட்ட அந்த பின்னால்னு சொல்லும் பொழுது என்னது ஆஃப்டர்ன்னு சொல்றதுக்கு நம்ம என்னது இந்த பாத என்ற சொல்ல பயன்படுத்துகிறோம். அதுக்கு பிறகு ஒரு பெயர் சொல் தான் வரும். ஒரு வினைச்சொல் அல்லது ஒரு வாக்கியத்தை கொண்டு வருவதாக இருந்தால் அன் அல்லது மா என்கிற அந்த மஸ்தரியத்தான ஒரு ஹருஃபை போட்டுத்தான் நம்ம சொல்லணும். பைத அன் பனா அல் மஸ்ஜிதுல் ஹராம், பைத மா பனா அல் மஸ்ஜிதுல் ஹராம், அப்படித்தான் நம்ம சொல்லணும். வல் ஜதீரு பிதிக்ரி ஹுனா, இங்கு குறிப்பிடத்தக்க விடயம் என்னவென்றால், நாங்கள் தமிழ்ல சொல்லுவோம் தானே, இங்கு குறிப்பிடத்தக்க விடயம் என்னவென்றால் அப்படி நம்ம சொல்றது. அதை சில ஆக்கள் கொஞ்சம் கலசுக்கு ஒரு ஸ்டைலுக்கு எப்படி சொல்லுவாங்க, இங்கு ஈண்டு குறிப்பிடத்தக்க விடயம் என்னவென்றால், அதனால ஈண்டு அதிகமாக அழுத்தி இங்க சொல்லப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றது என்னது சும்மா நம்ம சொல்ல மாட்டோம். ஒரு விஷயத்தை அப்படியே சொல்லிக்கிட்டு வார நேரத்துல தான் இதை சொல்லுவோம். எடுத்தடுப்புல இங்கு குறிப்பிடத்தக்க விடயம் என்னவென்றான்னு சொல்றல. உதாரணமாக நான் மதரசாவினுடைய வரலாறை சுருக்கமா சொல்லிக்கொண்டு வரப்போறேன். அப்படியே வரும் பொழுது ஒரு சாதனையை பற்றி நான் அவருக்கு இப்போ நோட் பண்ணி சொல்ல போறேன். அப்ப அது உண்மையில அவருக்கு நோட் பற்றி சொல்ல தகுதியான விஷயம்தான். அப்ப நான் சொல்வேன், இங்கு குறிப்பிடத்தக்க விடயம் என்னவென்றால், இந்த மதரசா உருவாக்கப்பட்டு 10 வருஷம்தான். ஆனால் நிறைய மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டு உயர் கற்கைகளை எல்லாம் பூர்த்தி செஞ்சிருக்காங்க. அந்த விஷயம் இங்கு ஈண்டு குறிப்பிடத்தக்கதுன்னுவோம். வல் ஜதீரு பிதிக்ரி ஹுனா, இங்கு குறிப்பிடத்தக்க விடயம் என்னவென்றால் அன்ன ஹுதூதஹு, அதனுடைய எல்லைகள், ஹத்துன்யம் ஹுதூதம் எல்லை. இந்த எல்லைன்னு சொல்றது அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கக்கூடிய என்ன அமைவிடத்தை சொல்றாரு. அதனுடைய எல்லையும் ஒமசாஹத்தஹு, அதனுடைய பரப்பளவும், அதனுடைய என்னது சுற்று எல்லை, அதுவும் பரப்பளவுன்றதானே சுற்று எல்லை, எல்லா பக்கமும் சரியா நம்ம பார்த்துக்கிறது சுற்று எல்லை. அப்ப அதனுடைய சுற்று எல்லையும் லம் தத்தகையர், மாற்றங்களுக்கு உள்ளாகவில்லை, அலா மதல் உசூர், காலக்கடப்பில் எந்த ஒரு மாற்றத்துக்கும் உள்ளாகவில்லை என்றார். அதனுடைய அதாவது மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல் அடிக்கடி மஸ்ஜித் நபவி, மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசல் அடிக்கடி என்ன செய்யறாங்க, புனர் நிர்மாணம் செய்யறாங்க, உடைக்கிறாங்க, பெருபிச்சு கட்டுறாங்க, விசாலப்படுத்துறாங்க, விஸ்தீரணப்படுத்துறாங்க. இந்த மாதிரியான விஸ்தீரணங்கள் எதுவும் அதுக்கு நடக்கல அப்படிங்கிற செய்தி சொல்ல போறாரு. வல் ஜதீரு பிதிக்ர் அன்ன ஹுதூதஹு வ மஸாஹத்தஹு, அதனுடைய எல்லைகளும் அதனுடைய சுற்றுப்புறங்களும் சுற்றுப்புற எல்லையும் லம் தத்தகையர், மாற்றங்களுக்கு உள்ளாகவில்லை, அலா மதல் உசுர், காலக்கடப்பில். ஃபலம் தஹ்துஸ் லஹு, அதற்கு நிகழவில்லை, ஐயு தௌசியத்தின், எந்த ஒரு விஸ்தீரணமும் நிகழவில்லை. வஸ்ஸஅ யுவஸ்ஸிஉ தௌசி என்றால் விசாலப்படுத்துறது, அதாவது இருக்கிற எல்லையை கூட்டுறது, என்ன பள்ளிவாசலை பெருப்பிச்சு கட்டுறது. அவு ஜியாதத்துன், அல்லது அதிகரிப்புனா பள்ளியை பெருப்பிக்கிறது, நடக்கல. முந்து அன் உதய அலல் அர்தி, இந்த பூமியில் அது கட்டப்பட்ட நாள் முதல் பெரிய அளவுல எந்த அதிகரிப்புகளோ அல்லது விஸ்தீரணங்களோ அதற்கு நிகழவில்லை. பி அக்ஸில் மஸ்ஜிதில் ஹராம், ஐ பி ஹிலாஃபில் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசலுக்கு மாற்றமாக. வல் மஸ்ஜித் நபவி, இன்னும் மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலுக்கும் மாற்றமாக. அப்ப இந்த 3 பள்ளிவாசல்கள்ல மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல்கள் அடிக்கடி புனர்நிர்மாணம் செய்யப்பட்டுப்பட்டே இருந்துச்சு. ஆனா இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா அப்படி இல்லை. காரணமே, ஒவ்வொரு காலப்பகுதிகளிலையும் யுத்தம் அல்லது ஒரு சுமூகமான என்னது ஒரு நிலைமை அங்க இருக்கலையே. நீங்க நல்லா பாருங்க, வரலாறு நடுகிலும் என்னது அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசலுக்கு என்னது சண்டையும் சச்சரவும் பிரச்சனையும் இரத்த வெறியாட்டமும் கொலவெறியும் தான் நடந்திருக்குது.
சிலுவை போரும் அங்கே தான் நடந்திருக்குது, நமக்கு தெரியும். சலாஹுத்தீன் அய்யூபி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷங்களுக்கு மேலாக அங்கே நடந்திருக்குதுன்னு அது. அதே போல் ஒவ்வொரு காலப்பகுதிகளையும் ஒவ்வொருத்தர் கைப்பற்றி என்ன இப்போ தங்களுடைய ஆட்சி அங்கே நிறுவனத்துக்கு முயற்சிருக்கிறாங்க. அதை உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உரோமபுரி இத்தாலியர்கள் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில், யூதர்கள் ஒரு காலப்பகுதிகளில், திருப்பி முஸ்லீம்கள் படையெடுப்பு செஞ்ச உதாரணமாக உமரதனுடைய ஆட்சி காலப்பகுதியில், சைஃபுத்தீன் அல் குத்தூஸ்ன்னு சொல்றவர் அவருடைய ஆட்சி கால பகுதிகளில் எல்லாம் என்னது அது வெற்றி கொள்ளப்பட்டிருக்குது. முஸ்லீம்களுடைய கைவசமாக நீண்ட காலம் இருந்திருக்குது. இப்போ 3 தரப்புகளும் யூதர்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் அதற்காக வேண்டி போட்டி போடாலும் இப்போ யாருக்கு அது அப்படின்னா நாங்கள் சொல்லுவோம் பொதுவான காயிதா இன்னல் அறுதலில்லா யூரி சுகுமேஷா. பூமிங்கிறது அல்லாஹுக்குரியது, அதை அவன் நாடியவர்களுக்கு அனந்தரமாக்கி கொடுப்பான். உண்மையில் அதற்கு உரியவர்கள் யார்? இன்னல் அர்தல் அப்படி அல்லாஹ் குர்ஆன் வந்து அந்த சூரத்துல் மாயிதாவுல ஒரு வசனம் வரும் அப்படின்னு கேட்டால் வல் அர்தல் முக்கதஸத்தல்லத்தி கதப்னாஹா, அதாவது பனு இஸ்ரவேலுக்கு என்று அல்லாஹு தஆலா அந்த பூமியை எழுதி கொடுத்திருந்தான் ஒரு காலத்தில். அப்போ அந்த பூமிக்குள்ள நீங்க போங்கன்னு மூசா சமனவங்க சொன்னாங்க. அதெல்லாம் மாத்து கருத்து கிடையாது. அந்த காலப்பகுதியில் யாரு முஃமின்களாக இருந்தாங்களோ அவங்க அதை அனந்தரமாக்கினாங்க. அதே மாதிரி இந்த காலப்பகுதிகளையும் அந்த பூமியை நிர்வகிப்பதற்கு தகுதியானவர் அல்லாஹ் விசுவசிக்கக்கூடியவங்க. அல்லாஹ் விசுவாசிக்கிறவங்க இப்ப யாரு? அவங்க தான் முஸ்லீம்கள். ஏன்னா யூதர்கள், கிறிஸ்தவர்கள் நம்ம அவங்களை உண்மையான சன்மார்க்கத்தை பின்பற்றவர்களாக நாங்கள் அவங்கள பார்க்கல. வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், அது மாத்து கருத்து இல்லை. ஆனால் உண்மையாக அல்லாஹ் விசுவாசித்து அடிபணிகிறவங்க யாரு? அவங்க முஸ்லீம்கள் தான். அவங்கள்ட்ட தான் இணை வைப்பு கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரைட். அடுத்தது பாருங்க சொல்றாங்க பி அக்ஸில் மஸ்ஜிதில் ஹராம் வல் மஸ்ஜிதின் நபவி, இந்த 2 பள்ளிக்கு மாற்றமாக, பி அக்ஸினால் மாற்றமாக, ஹைசு மர்ரா பி அததி மினத் தௌசியாத், மர்ர பிஹினல் கடக்கிறது, தாண்டி செல்றன்னு அர்த்தம். இந்த 2 பள்ளி வாசல்களும் பல விஸ்தரிப்புகளை தாண்டி சென்றிருக்கிறது. மர்ராண்டு வரக்கூடிய 2 லமீர், அதுல ஹுமாண்டு வர லமீர் மஸ்ஜிது ஹராம், மஸ்ஜித் நபவி, அந்த 2 பள்ளி வாசலும் பல விஸ்தரிப்புகளை தாண்டி இருக்கு. அல மர்ரில் உசு, காலக்கடப்பில், அல் முக்தரிப்பான பல்வேறு காலப்பகுதிகளில் அங்க விஸ்தீரணம் நிகழ்ந்திருக்கு. யகா உல் மஸ்ஜிதுல் அக்ஸா அல் முபாரக், சங்கை ஆசீர்வதிக்கப்பட்ட தொலைதூர பள்ளிவாசலாகிய அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா அமைந்துள்ளது ஃபி மதீனத்தி அல் குதுஸ் மாநிலத்தில் அது அமைய பெற்றிருக்கிறது. அல் குதுஸ் என்கிறது ஆசிமதி பிலஸ்தீன் அல் முகத்தஸ, பலஸ்தீனுடைய புனித தலைநகரம். ஆசிமா முகத்தஸன்னு அர்த்தம், புனித தலைநகரம். இங்க புனிதம் அப்படின்றது சொல்றது என்ன? உண்மையிலே புனிதம் என்று சொல்லி மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சொல்லலாமா அப்படின்னு கேட்டா, புனிதம் என்று சொல்றது அரபுல சொல்லக்கூடிய சொல் முஹர்ரம் அல்லது ஹராம் அப்படிங்கிற சொல். அது மஸ்ஜிது நபவிக்கும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும், மஸ்ஜிதுல் நபவிக்கும் மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசலுக்கு மட்டும்தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? 10 விஷயங்கள் தடுக்கப்பட்டிருக்குல்ல. யுத்தம் செய்யக்கூடாது, அதே போல அதனுடைய மண்ணை எடுக்கக்கூடாது, அங்க இருக்கக்கூடிய வளங்களை சூறையாடக்கூடாது, அதாவது மண்ணோ பயிர் பச்சைகள் அதுகள் எல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது, அங்க இருக்கக்கூடிய மரங்களை வெட்டக்கூடாது, பறவைகள் மிருகங்கள் கண்ணியம் செஞ்சிடக்கூடாது. அப்படி வருது இல்லையா, அங்க அடைக்கலம் பூரக்கூடியவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அப்படி அவங்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் அறிவிக்கக்கூடிய அந்த நீண்ட ஹதீஸ். அப்ப அந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் மஸ்ஜிதுல் நபவி, மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசல், அதை குறிப்பா மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசலுக்கு ஒரு அந்த புனித எல்லைக்குள். இப்ப இதே சட்டம் இங்கேயும் வருமா என்று கேட்டா, நான் அறிஞ்ச வகையில அந்த சட்டம் வராது. இங்க என்ன வரும்னு கேட்டால், இங்க பரக்கத்துன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அது அந்த அந்த மண்ணுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பரக்கத்தை, ஒரு அபிவிருத்திய அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கான். எனவே அல்லாஹ் தஆலா சொல்வது, அதாவது சுபஹான் அல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைல மினல் மஸ்ஜிதில் ஹராம் இல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு, அதை என்னுடைய சுற்றுப்புறங்களில் நாங்கள் அருள் பாலித்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றானே தவிர, அல்லாஹ் தஆலா எங்கேயுமே அதை நாங்க புனிதப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்ன மாதிரி ஒரு புனிதத்தன்மையை அல்லாஹ் தஆலா அதுக்கு ஒரு குதுசியத்தை அல்லது ஹுர்மத் அப்படின்ற மாதிரி ஒரு வாசம் அங்க இருப்பதாக நான் அங்கேயும் காணல. இருந்தா நீங்க எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. மஸ்ஜித் நபவிக்கு, மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசலுக்கு இருக்கக்கூடிய அந்த 10 விஷயங்களை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லப்படுது, அது இதுக்கு வருமா என்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. எனக்கும் படிக்க தந்தவங்க அது இல்லைன்ற மாதிரி தான் ஒரு அந்த மாதிரியான ஒரு சாயல் கருத்துலாம் அவர் போனார் படிக்க தந்தவர். அஹம் முதுனிஹா, அது மட்டும் அஹம் ஃபி மதீனத்தில் குதுசி ஆசிமத்தி பிலஸ்தீன் அல் முகத்தஸத்தி வ அஹம்மி முதுனிஹா, அந்த
பலஸ்தீனுடைய மிக முக்கியமான நகரங்களில் ஒன்றாகிய அல் குதுஸ் மாநகரத்தில் தான் மஸ்ஜித் அக்ஸா பள்ளிவாசல் இருக்குது. வகது ஃபதஹஹா அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அமீருல் முஃமினீன், முஃமின்களுடைய அமீர். அவர் அதனை வெற்றி கொண்டிருக்காரு. ஃபத்தஹன அர்த்தம் வெற்றி கொண்டிருக்காங்க இந்த பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய அல் குதுஸ் மாநிலத்தை. வஹர்ரஹா சலாஹுத்தீன் ஐயூபி ரஹிமஹுல்லா, எங்களுடைய வீர தளபதி சலாஹுத்தீன் ஐயூபி ரஹிமஹுல்லா அவங்க அதற்கு விடுதலை கொடுத்தார்கள். சுதந்திரத்துக்கும் விடுதலைக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. சுதந்திரம்ங்கிறது வேற, விடுதலைங்கிறது வேற. உண்மையில் விடுதலை கொடுத்தார். ஹர்ரர்னு அர்த்தம். அதுக்கு சுதந்திரத்தை ஏற்படுத்தி விடுதலையை கொடுத்திருக்காரு. யாருடைய கையில இருந்து? மினஸ் சலீபியின, சிலுவைக்காரர்கள். உரோமபுரி அல்லது இத்தாலியை தலைமையாக கொண்ட போப் ஆண்டவர்களுடைய தலைமையின் கீழால் சிலுவைகளை ஏந்தி போராளிகள் கிறிஸ்தவர்கள் போர் புரிஞ்சாங்க. ஆனால் நாங்கள் அவங்களுக்கு சிலுவைக்காரர்கள்னு சொல்லணும். 200 வருஷங்களுக்கு மேலால் நீடிச்ச ஒரு யுத்தம் அது. அதனால தான் எங்களோட லொகா மாஸ்டர் ஷேக் யாரு அபுல் ஹசன் அலி நதீப் ரஹிமகுல்லா சொல்றாங்க, அதாவது சிலுவை யுத்தத்தில் சிதையாமலும் தாத்தாரிய யுத்தத்தில் தவிடுபடியாக ஆகாமலும் இருந்த இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கு, அது என்றுமே காலத்தால் அழியாமல் சாகாவரம் பற்றி இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டால், இந்த 2 யுத்தங்களும் பயங்கரமான யுத்தங்கள், நீண்ட கால பகுதி நடந்த யுத்தம். இது இஸ்லாம் அல்லாத வேறொரு சமயத்தின் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்தால் இன்றைக்கு முகவரியற்று விலாசமற்று போயிருக்கும் அப்படிங்கிறாரு. மெய்யது. ஃபமையு ஹர்ரிருஹா அல்யோம், இன்றைய தினம் அல்லது இன்று யார் அந்த மதீனத்துல் குதுஸ் அல் குதுஸுக்கு விடுதலையை சுதந்திரத்தை ஏற்படுத்தி கொடுப்பது? மின் அஸ்ரில் யஹூதி, யஹூதிகளினுடைய சிறைப்பிடிப்பில் இருந்து. அஸ்ர்ன சிறைப்பிடிப்பு, அசர யஸிரு அஸ்ரன், அவ யூதர்களுடைய சிறைப்பிடிப்பில் இருந்து இன்றைய தினம்டால் தற்போது அந்த அல் குதுஸுக்கு விடுதலையை ஏற்படுத்தி கொடுப்பவர் யார் இருக்கிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியோட அந்த ஆக்கத்தை அவங்க நிறைவு செஞ்சிருக்காங்க. இதுல அருஞ்சொற்கள் பகுதி தந்திருக்காங்க பாருங்க பிள்ளைகள். ஃபி அக்னா ஃபிஹிங்கிறது அதன் சுற்றுப்புறங்களில், இன்பமின் அதிலிருந்து வெளியாகியது இல்லை தோன்றியதுன்னு தந்திருக்காங்க. அலா மதல் உசுர் காலமெல்லாம் அப்படின்றாங்க. அலா மரில் உசுருக்கு கால வெள்ளோட்டத்தில் காட்டியிருக்கிறாங்க. வஅலா ரஸிஹிம் அவர்களில் பிரதானமானவர். வல் யதீர் பி திக்ர், இங்கு குறிப்பிடத்தக்க விடயம் யாதனில் முந்து அன் உதிய அல் அரல், பூமியில் அந்த அடிக்கல் நட்டப்பட்ட நாள் முதல் அப்படின்ற கருத்தில் தந்திருக்காங்க. இப்படி அருஞ்சொற்கள் பகுதியெல்லாம் நமக்கு தந்து முடிச்சிருக்காங்க. அப்போ இதுகளை நீங்கள் கொஞ்சம் பார்த்து இதில் வரக்கூடிய சொற்கள்லாம் நீங்கள் எழுதி கொள்ளுங்க. நான் இதில் வரக்கூடிய எல்லா சொற்களை மாதிரி தொகுத்திருக்கேன். அதில் பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம சரியா தெரியல, இல்லை நம்ம செய்யறோம் அதை குரூப்பில் போட்டுக்கிறோம். சார் மக்கா அல் முக்கர்ரமா. மக்கா அல் முக்கர்ரமா ஹிய மஸ்கத்து ரஸி ரசூலினா அல் கரீமி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கைமிக்க மக்கா நகரமானது ஹிய மஸ்கத்து ரஸி ரசூலினா அல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுடைய சங்கைமிக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிறந்த ஒரு தாயகம் அது. மஸ்கத்து ரஸ்ங்கிறது தாயகத்துக்கு சொல்றது. நபி அவங்களுடைய தலை விழுந்த இடம் அப்படி சொல்லக்கூடாது. இப்போ மஸ்கத்துனா விழுந்த இடம், ரஸ்ன தலை. அப்ப தலை விழுந்த இடம் அல்ல, அல்லாஹுடைய தூதர் பிறந்த இடம் அது, அவங்களுடைய தாயகம் அது. வ அஹப்புல் பிலாதி இலா கல்பிஹி, நபி அவங்களோட உள்ளத்துக்கு மிகவும் பிடித்த ஒரு ஊர் அது. பலதுன்னா ஊர். லா உக்ஸிமு பிஹாதல் பலத் என்று அல்லாஹு தஆலா அந்த ஊருக்கு சத்தியம் செஞ்சிருக்கான், மக்காவுக்கு. வபிஹா, அந்த மக்காவிலே இருக்கிறது அல் மஸ்ஜிதுல் ஹராம், பள்ளிவாசல் இருக்குது, சங்கைக்குரிய பள்ளிவாசல். வல் கஅபா அல் முஷர்ரஃபா, கண்ணியம் பொருந்திய, முஷர்ரஃப்னா கண்ணியம், ஷரஃப் கண்ணியம் தானே. கண்ணியப்படுத்தப்படக்கூடிய கஅபா அங்க இருக்குது. வலிதாலிக்கு, அதனாலதான் ஃபஹிய, அந்த மக்கா நகரமானது தஹ்தல்லு மன்சிலத்தன் கபீரா, மிக பெரிய ஒரு இடத்தை சுவீகரித்திருக்கிறது. ஃபி குலூபி அல் முஸ்லிமின், முஸ்லிம்களுடைய உள்ளங்களில் மிகப்பெரிய ஒரு இடத்தை அது பிடித்திருக்காது. அப்ப இஹ்தல்ல மன்சிலத் என்றால் ஒரு அந்தஸ்த, ஒரு இடத்தை பிடிக்கிறது. நாங்க சொல்லுவோமே, அவள் எனது உள்ளத்தில் இடம் பிடித்து விட்டான் என்ன அர்த்தம்? அவள் எனது என்ற உள்ளத்தை ஆக்கிரமிச்சிட்டாள், அந்த மாதிரி அர்த்தம்.
மக்கா அல் முக்கர்ரமா, சங்கைக்குரிய மக்கா நகரமானது ஹிய இஹ்தா முதுனி அல் மம்லக்கத்தில் அரபியத்தி சூதியா, சவுதி அரேபிய இராச்சியத்தினுடைய நகரங்களில் ஒரு நகரம். ஹி என்றால் அது, இஹ்தா என்றால் ஒன்று, முதுன் என்கிறது மதீனத்துன் ஜமு முதுன். அப்ப சவுதி அரேபியாவினுடைய நகரங்களில் ஒன்று அது மக்கா நகரம். வகது தம்ம தஸீசுஹா, அந்த நகரம் ஸ்தாபிக்கப்பட்டது என்றால் அது உருவாக்கப்பட்டுச்சு. மக்கா நகரம் உருவாக்கப்பட்டது. எப்ப மக்கா உருவாக்கப்பட்டுச்சு? மக்காவுள்ள பழங்குடி மக்கள் வாழ்ந்திருக்காங்க. ஜுர்ஹும் கோத்திரம் என்கிற அந்த கோத்திரம் இஸ்மாயில் நபி சின்ன பிள்ளையாக இருக்கிற காலப்பகுதியிலேயே என்னது அங்க தோன்றிய பழங்குடி மக்கள் அவங்க, ஜுர்ஹும் கோத்திரம். வகது தம்ம தஸீசுஹா, அது ஸ்தாபிக்கப்பட்டது. முந்து அக்ஸர மின் அல்ஃபை ஆமின் கப்ரல் மீலத், அதாவது கிறிஸ்துவுக்கு முன்னால், கிபி இல்லையா, கிறிஸ்துவுக்கு முன்னால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர், 2000 ஆண்டுகளை விடவும் அதிகமான ஆண்டுகளுக்கு முன்பு. முந்து அக்ஸரனா கபுல அக்ஸர, முந்துக்கு அர்த்தம் கபுல, முன்பு. 2000 ஆண்டுகளுக்கும் ஆண்டுகளை விடவும் அதிகமான ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அந்த நகரம் வந்து ஸ்தாபிக்கப்பட்டுட்டு, அது உருவாக்கப்பட்டுட்டு. வமின் அஹம்மில் அஸ்மா அல்லத்தி துத்துலக்கு அலா மக்கா, மக்காவுக்கு சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான பெயர்கள் என்றும் உள்ளதுதான் உம்முல் குரா. உம்முல் குரா என்கிற பெயர். அப்போ மின் அஹம்மில் அஸ்மா, மிக முக்கியமான பெயர்கள் என்றும் உள்ளது. அல்லத்தி இத்தகைய பெயர்கள் என்றால் துத்துலக்கு அலைஹான அலா மக்கா, மக்காவுக்கு புழங்கப்படக்கூடிய, மக்காவுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய அல்லது அதுக்கு சூடப்படக்கூடிய பெயர்கள்ல மிக முக்கியமான பெயர் தான் உம்முல் குரா என்கிறது. அல்லாஹு தாலா உம்முல் குரா என்கிற சொல்ல குர்ஆன்ல பயன்படுத்திருக்காங்க. அடுத்தது பக்கா. பக்கா என்கிற சொல்லும் குர்ஆன்ல என்னது வந்திருக்கு, இன்ன அவ்வல பைத்தி உதிஅ லின்னாஸி லல்லதி பிபக்கத முபாரக்கன். பக்கா நகரம், அதான் மக்காண்டு வந்திருக்கு. அல் பலத் அல் அமீன் வஹாதல் பலதில் அமீன், அபயம் பெற்ற ஊர். அமீன்தல் அபயம் பெற்ற, பாதுகாப்பான. வகது ذكرها الله سبحانه وتعالى في كتابه العزيز, அவனுடைய கண்ணியமான வேதம் அல் குர்ஆன்ல அல்லாஹு தாலா அந்த நகரத்தை பற்றி நினைவு கூர்ந்துள்ளான். தக்கர் என்றால் நினைவு கூர்றது. ஃபி சூரத்தி அல் ஃபத்ஹ், சூரத்துல் ஃபத்ஹ்ல அல்லாஹு தாலா சொல்றான், இன்னா ஃபத்தஹ்னா லக ஃபத்ஹ முபீனா சூரா. அது காயிலன், அல்லாஹு தாலா சொன்னவனாக, وهو الذي كف أيديهم عنكم وأيديكم عنهم ببطن مكة من بعد أن أظفركم عليهم. وهو الذي كف أيديهم عنكم وأيديكم عنهم ببطن مكة من بعد أن أظفركم عليهم என்கிற அந்த வசனத்துல அல்லாஹ் பிபத்னி மக்கத்த என்ற அல்லாஹ் மக்காட பேரை சொல்றான். வஹுவ அந்த அல்லாஹ், அல்லது அவன் இத்தகையவன் என்றால், கஃப ஐதியஹும் அன்கும், உங்களை விட்டும் அவர்களது கரங்களை அல்லாஹு தாலா தடுத்தாண்டால், யுத்தம் நடக்காம அல்லாஹ் பாதுகாத்த அந்த மக்கா வெற்றி நிகழும் பொழுதோ உங்களுக்கும் அவங்களுக்கு மத்தியில கைகலப்பு நடக்கல, வாழ்வீச்சுக்கு நடக்கல, கழுத்து வெட்டப்படலை. அது அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு இந்த வெற்றி, மக்காவினுடைய வெற்றி ரொம்ப சிம்பிளா, தண்ணி குடிக்கிற மாதிரி கிடைச்சிட்டு, ஒரு போராடி ரத்த என்னது காவேரியாக அந்த யுத்தம் நடக்கல. வஹுவல்லதி அந்த அல்லாஹ் அவன் இத்தகையவன் என்றால், கஃப ஐதியஹும் அன்கும், உங்களை விட்டும் அவர்களது கரங்களை தடுத்தான். வ ஐதியக்கும் அன்ஹும், அவர்களை விட்டும், குறைஷிகளாகிய மக்காவாசிகளை விட்டும் முஸ்லிம்களாகிய உங்களது கரங்களையும் அல்லாஹு தஆலா தடுத்து விட்டான். பிபத்னி மக்கா, நீங்களுமோ மக்கா பள்ளத்தாக்கில் இருக்கும் பொழுது. பத்துன்றால் பள்ளத்தாக்குங்கிறது அர்த்தம். இப்ப மக்காவினுடைய வயிற்றுக்குள் இருக்கும் பொழுதுன்னா என்ன அர்த்தம்? மக்கா உள்ளுக்கு. மிம்பதி நீங்க மக்காவை பார்த்தீங்கன்னா அதனுடைய அமைவிடத்தை நீங்க பாருங்க, மலைச்சாரல்களால் அமையப்பட்டிருக்கும். அந்த மலைச்சாரல்களால் அமையப்படும் பொழுது அங்கிருந்து பெய்கிற மழை நீர்கள் எல்லாம் அப்படியே கஅபாவுக்குள்ள வந்து அடிபட்டு அந்த கஅபா இடிபாடாகிற லெவல் தான் அது இருக்கு. சுற்றியும் மலைச்சாரல்களை கொண்ட பகுதி தான் மக்கா. அங்க விவசாய நிலங்களை நீங்க பார்த்துக்க மாட்டீங்க. அது ஒரு வகையான பள்ளத்தாக்கு.
அதனால தான் பத்னு மக்காண்டுவாங்க, அல்லது பத்ஹா உ மக்கா, மக்கா பள்ளத்தாக்குன்னு சொல்றது பத்ஹா உ என்று சொல் பயன்படுத்துறது. பிபத்னி மக்கத்த மின் பஅதி அன் அல்ஃபரக்கும் அலைஹிம். அல்ஃபர்ன்றது வெற்றியை கொடுக்கிறது. லஃபர்னா வெற்றி, லஃபர் உள்ளான்னு பேர் வைப்பாங்க, அல்லாஹ்னுடைய வெற்றி. அப்ப அல்ஃபர்னா வெற்றியை கொடுத்தான். இப்ப மிம்பதி அன் அல்ஃபரக்கும் என்றால் உங்களுக்கு அவன் வெற்றியை நல்கியதற்கு பிறகு, அலைஹிம் அவர்கள் விடயத்தில், குறைஷியல் விடயத்தில், குறைஷி காஃபிர்கள் விடயத்தில் உங்களுக்கு அவன் வெற்றி நல்கியதற்கு பிறகு அல்லாஹு தஆலா மக்காவுல உங்களோட கையையும் அவங்களோட கையையும் பாதுகாத்துட்டான். யுத்தம் ஒன்று நடக்க அல்லாஹு தஆலா வைக்கல. வஃபி மௌதிஇன் ஆஹர, இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹு தஆலா ஃபி சூரத்தி ஆலி இம்ரான், அது ஆலு இம்ரான் சூராவில் வருது, காயிலன் சொன்னவனாக அல்லாஹ் சொல்றான், இன்ன அவ்வல பைத்தி உதிஅ லின்னாஸி, இன்ன அவ்வல பைத்தி உதிஅ லின்னாஸி லல்லதி பிபக்கத முபாரக்கன் வஹுதன் லில் ஆலமீன். இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸ், மக்களுக்காக தொழுவதற்கு என்று அடித்தளம் போடப்பட்ட அல்லது அடிக்கல் நட்டப்பட்ட முதலாவது ஆலயமே தெரியுமா? லல்லதி ஒன்றுதான், பிபக்கா மக்காவில் இருக்கிறது அந்த ஒன்றுதான் காபா, முபாரக்கன் அது ஒரு அருள் நிறைந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பள்ளிவாசல், அது வஹுதன் லின்னாஸ் மக்களுக்கு நேர்வழி காட்டுகிற மையமாகவும் மக்கா மாநகரம் உள்ளது, காபா உள்ளது. காபாவை நீங்க பார்த்தீங்கன்றால் புவிக்கோளத்துல நட்டா நடு பகுதியில் அது இருக்கு. அப்ப அதைத்தான் அல்லாஹு தஆலா இறுதி இறைவேதத்தினுடைய அதாவது துவக்க புள்ளியாக ஆக்கினான். அங்கே இருந்து எனது உலகம் பூராகவும் பேரொளி பரவுறதுக்காக. எனவே மக்கா மாநகரம் நேர்வழியின் கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லுவோம். வகது தமக்கனல் முஸ்லிமுன, முஸ்லிம்களுக்கு முடிந்தது, மின் ஃபத்ஹி மக்கத்தல் முக்கர்ரமா, மக்காவை வெற்றி கொள்வதற்கு, சங்கைமிக்க மக்காவை வெற்றி கொள்வதற்கு முஸ்லிம்களுக்கு முடிந்தது, ஃபி ஷஹ்ரி ரமலான், ஒரு ரமலான் மாசத்துல, ஆம சமானியத்தின் லில் ஹிஜ்ரான்னு போட்டிருக்காங்க இல்லையா, ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ரமலான் மாசத்துல வெற்றி கொண்டாங்க. எங்களுக்கு தெரியும், அது நீண்ட சம்பவம், அதை பத்தி பேசின மணித்தியால கணக்கு போயிடும். வகதுக்கான ஃபத்ஹு மக்கத்தை, மக்காவை வெற்றி கொண்டது அமைந்தது, ஃபத்ஹன் அலீமன் ஒரு மகோன்னத வெற்றியாக அமைந்தது, வந்திசாரன் முபீனன் லில் முஸ்லிமின் முஸ்லிம்களுக்கு மிக வெளிப்படையான ஒரு வெற்றியாகவும் தெளிவான ஒரு வெற்றியாகவும் அமைந்தது. வசபபன் லி இஸ்ஸத்தில் உம்மா, அல் உம்மத்துல் முஹம்மதியாவுக்கு ஒரு கண்ணியத்தை பெற்றுத்தரக்கூடிய காரணியாகவும் அது அமைந்தது. சபபுனல் காரணி, இஸ்ஸத் என்கிறது கண்ணியம், அல் உம்மா என்றால் உம்மத்துல் முஹம்மதியா முஹம்மதிய சமூகத்துக்கு ஒரு கண்ணியத்தை பெற்றுக் கொடுக்க ஒரு காரணியாகவும் அது அமைந்தது. வ உலுவி ஷஅனிஹ, அதனுடைய அந்தஸ்து மேலோங்குவதற்கும் ஒரு காரணியாக அமைந்தது. அப்ப உலுவு ஷஅனுங்கிறது கண்ணியம், உயர்ச்சி அடைவது. அலா யஅலு உலுவன், ஷஅனல் கண்ணியம். வகது தம்ம ஃபத்ஹு மக்கா, மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது, தூன துஹூலின் ஃபி ஹர்பின் மஅ குரைஷின், குறைஷிகளோட யுத்தத்தில் நுழையாமல், தூன துஹூலின் ஃபி ஹர்பின் மஅ குரைஷின், குறைஷிகளோட யுத்தத்துல நுழையாம, சண்டை இல்லாம மக்கா வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. தூன துஹூலின்னு சொன்ன அலிஃப்லாம் தேவையில்ல, சரியா? மஸ்தர்ல அலிஃப்லாம் போறது அழகு இல்லை இந்த இடத்துல. வததமையசு மக்கா அல் முக்கர்ரமா, சங்கைமிக்க மக்கா சிறப்புற்று விளங்குகிறது. தமையஸ் என்றால் சிறப்புற்று விளங்குகிறது, டு பி எக்ஸலண்ட். பிமௌகின் ஜுகுராஃபியின் முத்தமையிசின், மௌகினல் அமைவிடம், ஜுகுராஃபினால் புவியியல் அமைவிடம், முத்தமையிசினால் தனிச்சிறப்பான புவியியல் அமைவிடம். அப்ப தனிச்சிறப்பான அல்லது விசேடமான புவியியல் அமைவிடத்தின் மூலமாக மக்கா சிறப்புற்று விளங்குது. ஹைசு இன்னஹ, ஹைசு இப்போ நம்ம இன்னண்டு தான் வாசிக்கணும், அன்னண்டு வாசிக்க கூடாது. ஹைசு இன்னஹ, நிச்சயமாக அதுனா மக்காவானது, தக்கவு அமைய பெற்றுக்கிறது, கர்பல் மம்லக்கத்தில் அரபியத்தி சவுதிய, சவுதி அரேபியாவினுடைய மேற்கு பகுதியில் அது அமைந்திருக்குது. அதாவது மக்கா சவுதியினுடைய மேல் பகுதி, மேல் மாகாண பகுதியிலாம் இருக்கு.
வதபுது அனி தாயிஃபி, தாயிஃப் நகரத்தை விட்டும் அது தொலை தூரத்தில் இருக்கிறது. ஷர்கன் கிழக்கால் தாயிஃபை விட்டும் அது தூரத்தில் இருக்கிறது. எந்த அளவு தூரம் தெரியுமா? பிமசாஃபத்தி மிஅத்தின் வ இஷ்ரீன கிலோமீட்டர், 120 கிலோமீட்டர் தொலை தூரத்தில். மசாஃபண்டல் தொலை தூரம். 120 கிலோமீட்டர் தொலை தூரத்துல கிழக்குல தாயிஃபை விட்டும் தள்ளி இருக்காது. வதபுது அனில் மதீனத்தில் முனவ்வரா, மதீனாவை விட்டும் அது தள்ளி இருக்கிறது. தள்ளி இருக்கிறண்டா தூரத்தில் இருக்கிறது. நான் என் சொந்த பாசையில சொல்றேன். வதபுது அனில் மதீனத்தில் முனவ்வரா, மதீனா அதாவது ஒளிமயமான அல்லது ஒளி தாங்கிய மதீனமா நகரை விட்டும் அது தள்ளி இருக்குது. ஜனூபன் தென் பகுதியால பி மசாஃபத்தி 400 கிலோமீட்டர், 400 கிலோமீட்டர் தொலை தூரத்துல மதீனாவை விட்டும் அது தள்ளி இருக்கு மக்கா. வதபுது அனில் பஹ்ரில் அஹ்மரி, செங்கடலை விட்டும் அது தூரத்தில் இருக்கிறது அல்லது தள்ளி இருக்கிறது. பி மசாஃபத்தி 72 கிலோமீட்டர், 72 கிலோமீட்டர் தொலை தூரத்துல செங்கடலை விட்டும் அது தள்ளி இருக்கு. ஆக வமௌகிஃபுஹா ஃபில் மின்தகத்தில் மதாரியத்தி மிம்மா யஜ்அலுல் முனாஹ பிஹா ஜாஃபன் வஹார். வமௌகிஉஹா, அதனுடைய அமைவிடமானது, மக்காவினுடைய அமைவிடமானது, ஃபில் மின்தகத்தில் மதாரியத்தி, அல் மின்தகத்துல் மதாரியங்கிறது வெப்ப வலயம். நாங்கள் சொல்லுமே வெப்ப வலயம் என்று சொல்லி, உஷ்ணமான பகுதி. அப்ப வெப்ப வலயத்தில் அது அமைய பெற்றிருப்பதானது மிம்மா யஜ்அலுல் முனாஹ பிஹா, அங்கு இருக்கக்கூடிய காலநிலையை அது ஆக்குகிறது. ஜாலண்ட ஆக்குறது, முனாஹன காலநிலை, பிஹாண்ட மக்கா, மக்காவில் இருக்கக்கூடிய காலநிலையை அது ஆக்குது. ஜாஃபன் ஒரு வறண்டதாக ஆக்குது. ஜாஃபன் வறண்ட வலயம். வஹாரன் ஒரு உஷ்ணம் நிறைந்ததாக, ஒரு சூடான ஒரு வலயமாக, சூடான ஒரு இடமாக அது ஆக்குது. அந்த காலநிலை வறண்டு இருக்குது, சூடாக இருக்கு. தவால ஃபஸ்லி சைஃப், கோடை காலம் முழுவதும் வறண்டதாகவும் சூடானதாகவும் தான் அந்த காலநிலையை அது ஆக்கி வச்சிருக்கு. அப்ப வெப்ப வலயத்துல, வெப்ப பிராந்தியத்துல அதனுடைய அமைவிடம் அமைஞ்சிருக்கிறதுனால காலநிலை எப்பயுமே வறட்சியாகவும் ஒரு வகையான உலர்ந்ததாகவும் தான், அது சூடானதாகவும் தான் இருக்கு. தவால ஃபஸ்லி சைஃப், கோடை காலம் முழுவதும். வதாஃபிஅன் ஃபிஷ்ஷிதா, குளிர்காலத்துல கொஞ்சம் இளம் சூடானதாக இருக்குது. தாஃபி என்றால் இளம் சூடு, ஒரு லைட்டான சூடு இருக்கும். என்ன ஒரு குளிர்காலமாக இருந்தாலும் அந்த குளிர்காலத்துல நீங்க மக்காவுக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்க கொஞ்சம் வெதுவெதுப்பான சூழ்நிலை தான் இருக்கும். அந்த வெதுவெதுப்பான சூழ்நிலைங்கிறது தான் தாஃபி என்கிறது, இளம் சூடுன்னு சொல்றது. இப்ப நம்ம இந்த இருக்கிற காலை பொழுது, இந்த மாதிரியான ஒரு காலை பொழுது ஒரு வெதுவெதுப்பான காலை பொழுது. நம்ம அதாவது ஒரு சூடான ஒரு கோடை காலத்தில் நம்ம இருக்கோம், காலை பொழுதுல இருக்கோம். இப்ப சூரியனுடைய கதிர்வீழ்ச்சி கம்மியாக இருக்கு, ஸோ வெதுவெதுப்பாக இருக்கு. நமக்கு இப்ப ஏசியோ ஃபேனோ தேவை இல்லை, தேவைப்படாது. சும்மா சாதாரணமா நமக்கு இருந்துட்டு போயிடலாம். சரி, அப்ப இவ்வளவும் தான் என்னது இந்த மக்கா அல் முக்கர்ரமா சம்பந்தமான பாடப்பரப்புல நம்ம பார்க்கிற பகுதிகள். இதுல உங்களுக்கு அருஞ்சொற்கள் பகுதியாக சிலதை சொல்லி தந்திருக்காங்க. அதோட நம்ம நிப்பாட்டுவோம். நானும் இன்றைக்கு கொஞ்சம் பயணத்துல இருந்துட்டேன், சரியான டயர்டா இருக்கு. மஸ்கத்துர் ரஸ் என்கிறது பிறந்த இடம், அது நம்ம தாயகம் அப்படிங்கிறோம். அல் மின்தகத்துல் மதாரிய வெப்பமண்டல பிரதேசம். அல் மின்தகத்துல் மதாரியாண்டுவாங்க அல்லது அல் மின்தகத்துல் இஸ்திவாஇயா. தம்பி அது ஒரு பெரிய புவியியல் சம்பந்தமான என்னது சொற்கள். அது இந்த வெப்பமண்டலம், தாழ்நில பகுதி, அதே மாதிரி இப்ப உஷ்ண வலயம், அடுத்தது ஈர வலயம், அப்படி இப்படி அதுக்கெல்லாம் தனித்தனி சொல் இருக்கு அரபுல. அதாவது மின்தகல் மதாரியா இஸ்திவாஇயான்னு சொல்றது வெப்பமண்டல பிரதேசம். ஃபஸ்லு சைஃப் கோடை காலம், 4 வகையான காலங்கள் இருக்குது. மாரி காலம், குளிர்காலம், இலையுதிர் காலம், வசந்த காலம். ஃபஸ்லு சைஃப் என்கிறது கோடை காலம். ஃபஸ்லு ரபி என்கிறது வசந்த காலம். அல் பஹருல் அஹ்மர் செங்கடல், இங்க செங்கடால் என்று சொல்லி தமிழ் பிள்ளையா இருக்குது, செங்கடல். அது ஜாஃபுண்டால் வறண்ட, தமக்கன முடியுமாகிறது. அல் முனாஹ் என்கிறது காலநிலை. காலநிலைக்கு என்னது 3 சொல் இருக்கு. அல் ஜவுன காலநிலை, அத்தக்ஸ்ன காலநிலை, அல் முனாஹ்ன காலநிலை. அஷிதா குளிர்காலம். அப்ப ஃபஸ்லு ஷிதான்றது குளிர்கால பகுதி. ஃபஸ்லுல் ஹரீஃப் என்கிறது இலையுதிர் காலம். ஃபஸ்லு சைஃப், ஃபஸ்லு ரபி, ஃபஸ்லு ஷிதா, ஃபஸ்லு ஹரீஃப் என்று 4 பெரும் காலப்பகுதியில் இருக்குது, 4 போகங்கள். மசாஃபா என்கிறது தொலை தூரம். ஹார் உண்டால் சூடான,
இதான் உங்களுக்கு எல்லா சொல்லும் காட்டியிருக்காங்க. அதுகளை கொஞ்சம் பாருங்க. ஹைர் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நம்ம இந்த பகுதியுடன் நிப்பாட்டிக்கொள்ளும் இன்ஷா அல்லாஹ். நாளைய பாடங்கள்ல கொஞ்சம் விரிவா படிப்போம்.